அவியல். நீளமாக மெல்லியதாக நறுக்கிய பூசணிக்காய், பீன்ஸு, கேரட்டு, சௌச்சௌ, அவரைக்காய், முருங்கைக்காய், தோல் உரிச்ச பட்டாணி எல்லாம் சேர்க்குறோம். சேப்பங்கிழங்கும் சேர்க்க போகிறோம். முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஜூலியன் கட்டுன்னு சொல்லக்கூடியதாக நீட்டமாக மெல்லியதாக அரிந்த காய்களை போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி லோ ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு காய்களை வேக வைக்கலாம். அவியலோட ட்ரிக்கே அந்த காய்கள் ஜாஸ்தி தண்ணி சேர்க்காமல் வேக வைக்கிறது தான். காய்கள் பாதி வேகச்சு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி இந்த மாதிரி அந்த தண்ணியிலேயே, இந்த பூசணிக்காய் மாதிரியான நீர்க்காய்கள் விடக்கூடியதான தண்ணியிலேயே நம்ம முடிஞ்ச வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போ எல்லா காய்களும் பார்த்திங்கனாக்கா நசுங்கு பதத்துக்கு வெந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீன்வெல் அரைக்கிறதுக்கான பொருட்கள்: தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், வறுத்து அரைத்ததான சீரகத்தூள், ஃப்ரெஷ் கருவேப்பிலை, பச்சை சீரகம், இஞ்சி விழுது, தனியாத்தூள். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி கண்டெய்னரில் போட்டுடலாம். ஒரு 3 கரண்டி அளவு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதையும் மிக்சி கண்டெய்னரில் போட்டு இந்த பொருட்களை அந்த தயிரை வச்சே நம்ம அப்படியே மசிய ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம். அந்த தயிரை வச்சே நம்ம அரைச்சோன்னாக்க அந்த அவியலோட டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இது நல்லா அரைச்சாச்சு. இந்த அரைச்ச விழுத வெந்த காய்களோடு நம்ம சேர்க்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். ஒரு இரும்பு வாணலியை ஒரு அடுப்பில் போட்டு அதில் வர்ஜின் கோல்ட் ப்ரெஸ் கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெயை நான் போடுறேன். அதில் கடுகு வெடிக்க விடுறேன். தேங்காய் எண்ணெயில் தாளித்ததை நம்ம அவியலுக்கு சேர்த்தோன்னாக்கா அவியலுக்கு ரொம்ப மனம் நல்லா இருக்கும். ஸோ இது இரும்பு வாணலி அப்படிங்கிறதுனால அந்த மீதமுள்ள அந்த தேங்காய் எண்ணெய் கடுகையும் அப்படியே ஒரு கரண்டி அவியலை போட்டு ஃபுல்லாக வழிச்சு எடுத்து இந்த அவியலில் போடுறேன். இப்போது அடுப்பை திருப்பி ஆன் பண்ணிவிட்டு அதை சிம்லேயே வச்சுருக்கேன். எல்லாம் ஒன்று சேர கொதிக்க. மீன்வெல் சேப்பங்கிழங்க 2ஆக கட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அப்படியே அந்த அவியலில் சேர்க்குறேன். எல்லாம் ஒன்று சேர ஒரே ஒரு கொதி விட்டால் போதும். எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்குக்கு பதிலாக சேப்பங்கிழங்கு போட்டாக்கா அவியலுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாம் ஒன்று சேர கொதிச்சாச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலையை மேலே தூவி பரிமாறினோன்னாக்கா கம கமன்னு அவியல் தயார்.